வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் குரூப் 2 2A முதல்நிலை தேர்வுக்கான தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வுக்கு தேவையான திருக்குறள் 20 அதிகாரங்கள் மற்றும் திருக்குறள் தொடர்பான செய்திகள் PDF நான் உங்களுக்கு பரிசாக தரப்போகிறேன். ஆனால் அதுக்கு நண்பர்களே சில நிபந்தனைகள் இருக்குது. அந்த நிபந்தனைகளை நீங்கள் பூர்த்தி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு PDF பரிசாக அனுப்பி வைப்பேன். அது என்ன நிபந்தனைன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, சில குறிப்பிட்ட வீடியோக்களிலிருந்து நான் 10 கேள்விகளை கேட்க போகிறேன். அந்த 10 கேள்விகளுக்கும் சரியாக விடையளிப்பவர்களுக்கு இந்த பிடிஎஃப்பை நான் பரிசாக அனுப்பி வைக்க போகிறேன். இந்த 10 கேள்விகளும் எந்தெந்த வீடியோக்களில் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லிடுவேன். வீடியோவை முழுசாக பாருங்கள், அதற்கான வழிமுறைகளை தெரிஞ்சுக்கலாம். அந்த 10 கேள்விகள் என்னென்னு பார்த்துருவோம். முதல் கேள்வி, உடைமை என்னும் சொல்லில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? இரண்டாவது கேள்வி, தற்போது எத்தனையாவது திருவள்ளுவர் ஆண்டு நடந்து கொண்டிருக்கிறது? மூன்றாவது கேள்வி, திருக்குறளின் விளக்கம் என்று அழைக்கப்படும் நூல் எது? நான்காவது கேள்வி, எல்லா பொருளும் இதன்பால் உள்ள, இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லையால் என்று திருக்குறளை புகழ்ந்தவர் யார்? நண்பர்களே, கேள்வி பார்த்து பயந்துடாதீங்க. அந்த வீடியோக்களை பார்க்கும்போது நீங்கள் இந்த கேள்விகளுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஐந்தாவது கேள்வி பார்ப்போம். கெடுவாக வையாது உலகம் எதை? ஆறாவது கேள்வி, உலகில் மிகக்கூடியவர் யார்? ஏழாவது கேள்வி, மண்மான் புனை பாவைக்கு ஒப்பானவர் யார்? எட்டாவது கேள்வி, அரசருக்கு வெற்றி தருவது எது? ஒன்பதாவது கேள்வி, நண்பாற்றார் ஆகி பிரித்தெழுதுக. பத்தாவது கேள்வி, எவற்றையெல்லாம் அறிந்து நட்பு செய்ய வேண்டும்? சரி நண்பர்களே, இந்த கேள்விகள் எந்தெந்த வீடியோக்களில் இடம்பெற்றிருக்கிறதுன்னு பார்த்துருவோம். முதல் 4 கேள்விகள் திருக்குறள் தொடர்பான செய்திகள் மற்றும் மேற்கோள்கள் அப்படிங்கிற வீடியோவில் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த 6 கேள்விகள் நடுவுநிலைமை அதிகாரம், கூடா ஒழுக்கம், கல்லாமை, செங்கோன்மை, பண்புடைமை, நட்பாராய்தல். இந்த வீடியோக்கள் அடங்கிய பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நண்பர்களே, இந்த பிடிஎஃபின் மதிப்பு 99 ரூபாய்க்கு நான் கொடுத்துட்டு வரேன். ஆனால் நண்பர்களே, அந்த 99 ரூபாய்க்கு கூட கொடுக்க முடியாத நிலைமையில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க தங்களுடைய பண தேவைகளுக்கு குடும்ப உறுப்பினர்களையும் மற்றவர்களையும் தான் சார்ந்திருக்க வேண்டும் என்பதையும் நான் அறிவேன். அப்படி நினைக்கிற நீங்கள் இதை ஃப்ரீயாக அப்லோட் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்கலாம். நண்பர்களே, ஒரு மதிப்பு வாய்ந்த பொருள் நமக்கு இலவசமாக கிடைக்கும்போது அதனுடைய மதிப்பு நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோம். உதாரணத்துக்கு ரேஷன் அரிசி சொல்லலாம். நகர்ப்புறங்களில் பார்த்தோம்னா அந்த ரேஷன் அரிசி வாங்கி அதை 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் ஒரு கிலோவுக்கு வெளியில் விற்கக்கூடிய நிலைமை நிறைய நேரங்களில் நம்ம பார்த்துருப்போம். அந்த அரிசி நண்பர்களே, மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் சரி விவசாயிகளிடமிருந்து 30 ரூபாய்க்கு மேல் உள்ள விலையில் கொள்முதல் செய்கின்றனர் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த அரிசியை தான் அரசு பள்ளி விடுதி மாணவர்களும் அரசு கல்லூரி விடுதி மாணவர்களும் சாப்பிடுகின்றனர். அதனால் தான் நண்பர்களே இந்த பிடிஎஃப் நான் ஃப்ரீயாக கொடுக்கல. அதே நேரத்தில் நண்பர்களே, இந்த பிடிஎஃப்பை உங்களுக்கு நான் இலவசமாகவும் கொடுக்கல. இது உங்கள் உழைப்புக்கான பரிசாக நான் தர்றேன். நண்பர்களே, இந்த செயல்முறையை நீங்கள் பண்ணும்போது நீங்கள் படித்த மாதிரியுமாச்சு, அதே நேரத்தில் ரிவிஷன் பண்ணின மாதிரியுமாச்சு, உங்களுக்கு பிடிஎஃப் கிடைச்ச மாதிரியுமாச்சு. அப்படின்னா நண்பர்களே, நீங்கள் ஒரே கல்லில் 3 மாங்காய் அடிக்கிறீங்க. இந்த கேள்விகளுக்கான விடைகள் நண்பர்களே 1, 2, 3 என குறிப்பிட்டு அதற்கான விடைகளை சரியாக எழுதி நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பி வைக்கப்படும். நண்பர்களே, இது எதற்காகனா ஏழை மாணவர்களை கருத்தில் கொண்டு தான் நான் இதை செய்கிறேன். அதே நேரத்தில் நண்பர்களே, ஒரு கேள்விக்கான விடை தவறாக இருந்தாலும் உங்களுக்கு பரிசு கிடைக்காது. அல்லது நண்பர்களே, என்னால் இது செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கான சலுகை விலையாக, அதாவது 99 ரூபாய் செலுத்த முடியாத ஏழை மாணவர்களுக்கு சலுகை விலையாக இந்த பிடிஎஃப் நான் 49 ரூபாய்க்கு கொடுக்கிறேன். மற்றபடி நண்பர்களே 99 ரூபாய் கொடுக்க முடிந்தவர்கள் அந்த ரூபாயை கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த விஷயத்தில் நண்பர்களே நம்மளுடைய நேர்மைத்தன்மை வெளிப்படும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நண்பர்களே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.